நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இறைவன் அருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய ஆரோக்கிய துளி. செம்பு பாத்திரத்தில் தண்ணி குடிக்கிறது நல்லது தான். ஆனால் அந்த பாத்திரம் உள்ள கருப்பாகவோ அல்லது பச்சை நிற படிவங்களோ இருந்தால் அதில் தண்ணி ஊற்றி குடிக்காதீங்க. அது நஞ்சாக மாற வாய்ப்பு உண்டு. வாரம் இருமுறை எலுமிச்சை சாறு மற்றும் உப்பு அல்லது புளி கொண்ட பாத்திரத்தை நல்லா பளபளப்பாக தேய்ச்சி சுத்தம் செய்த பிறகு தண்ணீரை தேக்கி வச்சுக்கணும். முறையான பராமரிப்பு தான் முழுமையான ஆரோக்கியம். யாரெல்லாம் செம்பு தண்ணீர் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள், சிறுநீரகம் தொடர்பான பாதிப்பு உள்ளவர்கள் செம்பு நீரை தவிர்ப்பது நல்லது. வயிற்றுப்புண் உள்ளவர்கள், ஏற்கனவே அதிகப்படியான உடல் சூடு அல்லது வயிற்றுப்புண் உள்ளவர்களுக்கு இது மேலும் உஷ்ணத்தை ஏற்படுத்தலாம். மூன்றாவது, வில்சன் நோய். உடலில் செம்பு சத்து ஏற்கனவே அதிகமாக இருக்கும். சில பேருக்கு காப்பர் டிசீஸ்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே அதிகமாக இருக்கிறதுனால இது ஒரு அரிய வகை நோய் உள்ளவர்கள் இதை பயன்படுத்தக்கூடாது. அதிகப்படியான தாகம், மயக்கம், செம்பு தண்ணீர் குடித்த பிறகு அலர்ஜி, குமட்டல் இந்த மாதிரி ஏதாவது அறிகுறி இருந்தால் நிறுத்திவிட வேண்டும். ஒரு முக்கிய குறிப்பு, நண்பர்களே, செம்பு தண்ணீர் அனைவருக்கும் ஏற்றதல்ல. சிறுநீரக கோளாறு உள்ளவர்கள் மற்றும் கடுமையான வயிற்றுப்புண் இருப்பவர்கள் மருத்துவரின் ஆலோசனைக்கு பிறகு இதை பயன்படுத்த வேண்டும். எதையும் அளவோடு பயன்படுத்தினால்தான் அது ஆரோக்கியம். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க, ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள பதிவில் பேசலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.